யாருக்கும் உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவி இருக்கிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. யாருக்கு உள்ளம் இருக்கிறது, உள்ளத்தை எப்படி செவி இருப்பாங்க, கவனமாக ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டா அது எப்படி எடுத்துக்குவாங்க, இது கரெக்டா சரியா இருக்கும் என்பதை கவனத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அதுக்கு எப்படி எல்லாம் புரிய வைக்கிறான் தெரியுங்களா உள்ளத்தை பத்தி. இந்த குர்ஆனை கையில கொடுக்குறாங்கல்ல, கையில கொடுத்துட்டு 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தையில கேட்கிறான், அஃபலா யததப்பருன அல் குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளங்கள் என்ன பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்க உள்ளத்தை கொண்டு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திறந்த வெளியோட படிங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்றான் பாருங்க, எப்படி ஆய்வு பண்ணுவோம், இது அல்லாஹ்விடத்துல என்ன வந்ததா, அல்லாஹ் தான் கொடுத்தானா என்பதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்கிறான். அந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பற்றி தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்பதை செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்லி காட்டினார், வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்மு இல்லா ஸமாஅ. உமக்கு அறிவில்லாததை பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு எது அறிவில்லையோ அதை நீங்க பின்பற்றாதீங்க என்று சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டீங்கன்னா உலாய்க்க காலம் மாறும். அதாவது உங்களுடைய செவி, பார்வை, உள்ளம் ஆகியவை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். நம் பார்வை எல்லா இடத்துல விசாரணை இருக்கிறது. நம்மளுடைய பேச்சு, செவி கேட்கிறோம்ல, அதை பற்றியும் எல்லா இடத்துல விசாரணை இருக்குது. ஆனால் உள்ளத்தை பற்றி எல்லா இடத்துல விசாரிக்கிறோம். உள்ளத்தில் என்ன இருக்குது அதை யோசிக்குமா இல்லை? உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை பற்றியும் நாளை விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்றான் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த நல்லது சில நேரங்கள்ல குறைவாக வெளிப்படும், ஆனால் கெட்டது தான் அதிகமாக வெளிப்படும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறா. அதை சொல்வதா இருந்தா, புரிஞ்சு கொள்வதா இருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. 12வது அத்தியாயம் 53வது வசனம். எல்லாருமே தூய்மைலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் உள்ளத்திலையும் சங்கடம் இருக்கும், எல்லாரும் உள்ளத்திலையும் கஷ்டம் இருக்கும். இப்போ ஒருத்தர் நம்மளை பற்றி பேசிட்டாருன்னு சொன்னா அவர் நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், மன்னிச்சிருங்க பாய் அப்படின்னு சொன்னா மன்னிச்சிருவோம். இருந்தாலும் அந்த கஷ்டம் இல்லாமே இருக்கும். யோசிச்சு பாருங்க, அது வெளிப்படையாக சொல்லிக்கலாம், எனக்கெல்லாம் இருக்காது பை அப்படின்ட்டு. நபிமார்களுக்கே இருந்திருக்குது, அதெல்லாம் வெளிப்படுத்துறான். எப்படி வெளிப்படுத்துறான்? 12வது அத்தியாயம் 53வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வமாவு பர்ரியூ நஃப்ஸி இல்லா நஃப்ஸ லா அம்ரஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனது உள்ளம் தூய்மையானது என்பதை நான் சொல்ல மாட்டேன். யார் சொல்றா? யூசுப் நபி சொல்றாங்க, எனது உள்ளம் தூய்மையா இருக்கு, பரிசுத்தமா அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. எப்ப சொல்றாங்க? சிறைவாசிக்கு போவாங்கல்ல, யூசுப் நபி மீது யூசுப் அந்த மன்னர் வளர்ப்பாங்க. அந்த அமைச்சர் வளர்க்கும்போது அவருடைய மனைவி தவறான இச்சைக்கு கூப்பிடும் போது இவங்க அங்கேருந்து விடைபெற்று போயிடுவாங்க இல்லைங்களா ஜெயிலுக்கு. போனதற்கு பிறகு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வருவாங்க பார்த்தீங்களா. அப்ப அந்த மன்னர் கேட்பார், என்ன நடந்துச்சு, அரசபையில் கூப்பிட்டு விசாரிக்கப்படும், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றாங்க பாருங்க, நான் ஓகே சுத்தமானவங்க நான் சொல்லலை, என் உள்ளத்திலே சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆரம்பித்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். நான் சாதிக்கவில்லை, அதை அழகா சொல்றாங்க பாருங்களேன். எனது உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்கவில்லை, நான் சாதிச்சு காட்டுன்னு என்ன இது இருக்கிறதா என்று என்ன செய்யறாங்க யூசுப் நபி சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள், எனது இறைவனின் அருள் புரிந்ததை தவிர எனது உள்ளம் தீமையை தான் அதிகம் தூண்டுகிறது. எனது உள்ளம் அல்லாஹ்வுடைய அருளினால் தான் நல்லா இருக்குது, இல்லைன்னா எதை தான் என் உள்ள விரும்புது, அதாவது தீமையை தான் அதிகமாக விரும்புகிறது என்பதை எல்லாம் என்ன செய்யறான் யூசுப் நபியுடைய வரலாறில் ஒரு அழகான பாடத்தை எடுக்கிறான். அப்ப யாருமே சொல்ல முடியாது என்னுடைய உள்ளம் பரிசுத்தம், என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று என்ன செய்ய முடியாது, யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய உள்ளத்திலையும் சங்கடம் இருக்கத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டினான். 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ தாலிக லذிக்ரன் லிமன் கான லஹு கபூருன் கல்புன்
என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கும் உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியிருக்கிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. யாருக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்தை எப்படி செவியிருப்பாங்க? கவனமாக ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டா அது எப்படி எடுத்துக்குவாங்க? இது கரெக்டா, சரியா இருக்குமா என்பதை கவனத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அதுக்கு தான் எப்படி எல்லாம் புரிய வைக்கிறான் தெரியுங்களா உள்ளத்தை பத்தி. இந்த குர்ஆனை கையில கொடுக்குறாங்கல்ல, கையில கொடுத்துட்டு 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது நேர்வழி, இது எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு? முத்தகீன்களுக்கு, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்குறாங்கல்ல. அந்த குர்ஆன் அல்லாஹ் கொடுத்துட்டு ஒரு வார்த்தையில கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆனா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அதற்கான உங்கள் உள்ளங்கள் என்ன பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிந்திச்சு பாருங்க, உங்க உள்ளத்தை கொண்டு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திறந்த வெளியோட படிங்க, அங்க சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்றான்? ஆய்வு பண்ணி பாருங்க. எப்படி ஆய்வு பண்ணுவோம்? இது அல்லாஹ்விடத்துல என்ன வந்ததா, அல்லாஹ் தான் கொடுத்தானா என்பதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான். அந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் உள்ளத்தை பற்றித்தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, மனுஷனுக்கு உடம்புல ஒரு சதை இருக்குது. உடம்பு, மனுஷனுடைய உடம்பு இருக்குதா இல்லைங்களா, அந்த உடம்புல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது அவனுடைய அது சரியாயிடுச்சுன்னு வச்சுன்னா மொத்த உடம்பும் சரியாயிடும். அது சீர்கெட்டு போயிடுச்சுன்னா மொத்த உடம்பும் சீர்கெட்டு போய்விடும். அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு மனுஷனுக்கு உள்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னு வச்சுன்னா அவன் சரியா போவான். அவன் தவறான பாதைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டான், அவன் தவறான பாதைக்கு தான் போய்கொண்டே இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை பார்க்கும்போது இதுக்கு விளக்க உரையாக, இந்த ஹதீஸுகளுக்கு, இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக நிறைய இமாம்கள் தஃப்சீர் எழுதியிருப்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அதில் ஒரு இமாம் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த உள்ளத்தை யார் தெரியுங்களா வழிகட்டு கொண்டு போவா? ஷைத்தான் தான் அதிகமாக வழிகட்டு கொண்டு போவோம். நல்லது அதிகமாக காட்டவே மாட்டான், கெட்டதை தான் அதிகமாக மனசில் உள்ளத்தில் தூண்டிக்கிட்டே இருப்பான். இப்போ தொழு வரும் எண்ணம் இருக்கும், ஆனால் தொழு வருங்கிற எண்ணத்தை விட தொழுகைக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக ஏற்படுத்துறான். தொழுகைக்கு போகணும், எத்தனை மணிக்கு? 1 மணி. 1 மணிக்கு உள்ள போயிட்டோம்னா அந்த ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கலாம்னு சொல்லி உள்ள சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த டயத்தை அதிகமாக காட்டுறது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. வந்துட்டானா அங்கதான் வந்து விளையாடுவான். இது நாம இப்படி சொல்லல, அல்லாஹ் யாரை வச்சு தெரியுங்களா பாடம் எடுக்கிறான்? உள்ளத்துல பூந்து விளையாடக்கூடிய வேலையை யார் தெரியுங்களா அதிகமா பார்ப்பா? ஷைத்தானா பார்ப்பான். அது சொல்லி காட்டுறான் அல்லாஹ் 30வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 30வது வசனத்துல சொல்லி காட்டீங்கன்னா, இது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த உலகத்துல ஒரு தலைமுறையை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பூமியில் குழப்பம் விளைவித்து சண்டை சச்சரவு போட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வார்கள், ரத்தத்தை சிந்த போகிறார்கள், அவர்களை தான் நீங்கள் படைக்கப் போகிறீர்களா என்று என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றேன், நான் ஒரு ஆளை படைக்க போறேன். அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்களுக்கு பாடம் எடுத்தான். எப்படி பாடம் எடுத்தான் தெரியல? வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா சும்ம அலஹும், அதாவது அனைத்து பெயர்களையும் ஆதமுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்து இவற்றை பற்றி இந்த மலக்குமார்களுக்கு விளக்கம் கொடுங்க நல்லா சொல்றான். சும்மா ஒண்ணு பாடம் நடத்தல, உங்க உள்ள தூய்மையா இருக்கா அப்படின்னு பார்க்கிறது பாருங்க. சும்மா ஒவ்வொரு வரலாறையே சும்மா சொல்லிட்டு போலப்பா, படிச்சு பாருங்க. அதான் அந்த குர்ஆனை கொடுத்து சொல்றான், சிந்திச்சு பாருங்க. ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? கடுமையான வார்த்தையை போட்டு அல்லாஹ் கேட்கிற, சும்மா ஒண்ணு கேட்கலங்க. உங்க உள்ளம் இருக்குல்ல, உள்ளத்தை வச்சு சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் சொல்றான் பாருங்களேன். ஆதம நான் படைச்சிட்டேன், உங்களுக்கு தெரியாது, நான் படைச்சிருக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு பாடம் எடுக்கிறான். எப்படி பாடம் எடுக்கிறான்?
இவற்றின் பெயர்களை ஆதமுக்கு நாம் கற்றுக் கொடுத்து இவற்றை மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்றாங்க. சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த உடனே மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா நீ தூய்மையான, சுப்ஹானக நீ தூய்மையான இறைவா, எங்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற என்ன எங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே வைக்கிறாங்க. ஆனா இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அந்த சம்பவத்தை விளங்கினாதான் இது புரிய முடியும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சாங்க, படைச்சு சொர்க்கத்துல வச்சிருக்கிறான், உயிர் கொடுக்கல, அப்படியே நிக்கிறாங்க. அப்ப ஷைத்தான் என்ன பண்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப சொர்க்கத்துல தான் இருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட தான் இருக்கிறான், அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்தான். அப்ப என்ன பண்றான் ஷைத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். எங்க ஏதோ ஒன்று படைச்சு வச்சிருக்கான்ல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்துட்டு ஒன்னே ஒன்று ஷைத்தான் பார்த்துட்டான், இது மனுஷன் அப்படின்ட்டு. அவன் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் விளங்குனா இவன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? மனிதர்களிடத்துல ஒரு குறை இருக்கிறது, நஃப்ஸ், உள்ளம் இருக்குதா இல்லைங்களா, அதை அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. அது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கும். அது மனுஷனுக்கு அல்லாஹ் படைச்சிட்டான், அதான் சோதனை. மனுஷனுக்கு சோதனை எது தெரியுங்களா? உள்ளம் தான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்துல மூமின்கள் எப்படி சிறைச்சாலை, எதையும் அனுபவிக்க மாட்டாங்க, ஏதாவது பார்த்தாங்க கூட அதை மனசுல போட்டு பூட்டிக்குவாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. காஃபிர்களுக்கு சொர்க்கத்தை போன்ற விரும்பியதை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எதுக்காக சொன்னாங்க? உள்ளத்தை தான் சொல்றாங்க, அந்த நப்சை கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு விளங்கிட்டாங்களா. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு இந்த பூமியில, அதாவது சொர்க்கத்தில் விரும்பியவாறு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தி, நல்லா விளங்கி. ஆனா அந்த செய்தியை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய உள்ளத்தை ஷைத்தான் எப்படி வழி எடுக்கிறான்னு தெரியும். உள்ளத்துக்குள்ள பூந்து நப்சை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வச்சிருக்கும் போது ஒரே ஒரு டெஸ்ட் தான் அதை கொடுத்தாங்க. என்ன டெஸ்ட்? விரும்பியதை சாப்பிடுங்க, விரும்பி இடத்துக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஒரே ஒரு தடை தான். என்ன தடை? இந்த மரத்தை நெருங்காதீங்க, இதுல உள்ள கனிகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். வேற ஏதாவது டெஸ்ட் வச்சானா? 100 கேள்வியை கொடுத்து ஒரே ஒரு கேள்விக்கு எழுது, அந்த கேள்வி இதுதான் வரும் அப்படின்னு சொன்னா நம்ம எழுதிடுவோம்ல. அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வச்சான். வச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? சரி நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னா ஷைத்தான் வந்தான். எங்க வந்தான்? உள்ளத்துல வஸ்வாஸ். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டான், குல்லூது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். மனிதனின் அரசனும் மனிதனின் கடவுளுமாய் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்டேருந்து? இல்லா வஸ்வாஸ், கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவானே இந்த ஷைத்தான், அவனிடத்திலே உங்களிடத்தில் பாதுகாப்பு பெறுகிறேன். கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி வஸ்வாசை ஏற்படுத்தி விட்டு போயிடுவான். அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க, உள்ளத்துல பூந்து விளையாடிடுவான், அதை உள்ளத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கீங்க என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப வந்து என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஆதமே அந்த கொஸ்டின் மார்க் தான் ஃபர்ஸ்ட் வச்சான். ஒன்று போய் நெருங்கலாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது 7வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க, அதுல சொல்லுவான், முதல் தடவை அவரிடத்துல ஷைத்தான் வரும்போது என்ன தெரியல கேட்டா, ஆதமே இந்த இடத்தை, இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் உனக்கு தடை விதித்தானே, எதற்காக? வந்துச்சா ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், ஆமா ஏன் தடை விதிச்சாங்களா? இவ்வளோ இடம் இருக்குல்ல, இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காம ஏன் சொன்னா? அப்ப சந்தேகம் வருதா இல்லையா? அப்ப சந்தேகம் வந்தவுடனே நீ சந்தேகப்படுவதற்கான விளக்கத்தை நானே சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் தான் உனக்கு முன்னாடியிலிருந்து இந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன், அப்ப எனக்கு தெரியும், அப்ப நான் அதுக்கு விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்தான். எப்படி விளக்கத்தை கொடுக்குறான்? ஆதமே நீயும் உன் மனைவியும்
இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பர்மனன்ட், அவ்வளவுதான், நிரந்தரமா இருந்துருவீங்க. இங்க விட்டு வெளியே போக போறீங்க, இங்கே தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாவா சாப்பாருங்க ஒரு வார்த்தை. அங்கதான் ட்விஸ்ட். என்ன தெரியுங்களா சொல்லுவான், நான் அல்லாவுக்கு தான் எதிரி. யாருக்கு எதிரி? அல்லாவுக்கு எதிரி. உனக்கு எதிரியா? அல்லாஹ் தானே என்னை விரட்டுனா, அல்லாஹ் தானே அதை சொல்லுவான். அல்லா எப்படி சொல்லுவான்? ஆதமே இந்த மரத்தை நெருங்காத, இதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இவன் பகிரங்க எதிரி. யாரு? ஷைத்தான் உனக்கு பகிரங்க எதிரி அப்படின்னு சொன்னானா இல்லைங்களா? கேட்கல. அப்ப எப்படி சொல்றான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆசையை தூண்டுனா அந்த ஆசைக்கான விளக்கத்தை ரெண்டாவது கொடுத்துட்டு, நான் அல்லாவுக்கு தான் எதிரி, உனக்கு எதிரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னா, நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுவோம்னா, ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, ஏத்துக்காட்டி போய்க்க, மேல புரிஞ்சு போச்சு. போட்டானா போய் நெருங்கினாங்களா, உள்ளத்துல வசுவாசம் ஏற்படுத்துறாங்க, கட்டுப்படுத்த முடியல, முடிஞ்சா. நல்லா விளங்கிங்க, உங்க உள்ளத்தை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த அறிவாளி, நம்பர் 1 அறிவாளி அப்படின்னா யாரை எடுக்கலாம்? யாரை எடுக்கலாம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். இது யார் சொல்றா? அல்லாஹ்வே சொல்றான். உலக அனைத்து பேர்களையும் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னானே இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு ஃபிளைட் ஒருத்தன் தயாரிக்கிறான்ல, சயின்ஸ் ரீதியாக கண்டுபிடிக்கிறான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் தயாரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய அறிவை பாதித்தான் அல்ல நமக்கு கொடுத்துருக்குறோம். அப்படியே வாழையடி வாழையா வருது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ சிறந்த அறிவாளி. எப்படின்னா கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர்கள். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? எல்லாருக்கும் தந்தை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கும் மகனுக்கும் ஒரு உரையாடல். இவங்க நபி, அவங்க தந்தை, 2 பேருக்கும் உரையாடல். என்ன உரையாடல்? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, புகாரில வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி போய் கேட்குறாங்க, நம்மள மாதிரி கேட்குறாங்க, ஏன்பா நீ தானே எங்க தந்தை, உன்னை தானே நல்லா படைச்சு சொர்க்கத்தில் வச்சிருந்தான், சொர்க்கத்தில் வச்சு உனக்கு என்ன டெஸ்ட் கொடுத்தான்? ஒரே ஒரு டெஸ்ட், இந்த மரத்தை நெருங்காத, இவன் பேச்சை கேட்காத அப்படின்னு நல்லா சொன்னான்ல, அவன் பேச்சை கேட்டுவிட்டு நீ தின்ன காரணத்திற்காக, நீ அந்த கனிகளை சாப்பிட்ட காரணத்திற்காக இந்த பூமியில நாங்களாம் கஷ்டப்படுறோமே, தேவையா இது? நீ சாப்பிடாம இருந்தா நாங்களும் சொர்க்கத்தில் இருந்திருப்போமா இல்லையா? உண்மைதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனிகளை சாப்பிடுறதுனா நம்ம எங்க இருப்போம்? சொர்க்கத்தில் தான் இருப்போம். இங்க கஷ்டப்படணும்னு அவசியமா? ஜும்மால தொழுவணும் உட்காரணும்னு அவசியமா? நோன்பு வைக்கணும்னு அவசியமா? தான தர்மங்கள் செய்யணும் அவசியமா? எந்த விஷயமே கிடையாது. எல்லாமே எதுக்காக செய்யணும்? சொர்க்கத்துக்கு தான். அந்த சொர்க்கத்துல தானே இருக்கிறோம். அப்ப எதுவுமே அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. அதுதான் கேட்கிறேன், நீங்க பண்ண காரணத்திற்காக நாங்களா கஷ்டப்படுறோமே, தேவையா இது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு மூசா நபி கேட்கிறாங்க, மூசா நீ வாப்பா, உண்மைதான், தப்பு கிடையாது, நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா உன்னையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னால 50,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் உன்னை படைச்சானே, உனக்கு வேதத்தை கொடுத்தாங்க, கிதாபை கொடுத்தாங்க. என்ன கிதாபு? தௌராத்தை கொடுத்தாங்க. அதுல எழுதப்பட்டிருக்கா இல்லையா? என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருஷத்திற்கு முன்னால் விதியை படைச்சாங்க. ஆமா, அந்த விதியில ஆதமை நான் படைப்போம், அவர் ஷைத்தான் வச்சு கேட்பார், வழிகட்டில் போவார், இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. அப்படியே என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, நீங்க சண்டைக்கு போடுறதா இருந்தா அல்லாட்ட போப்பா. நீ சண்டைக்கு போடுறதா நியாயப்படி யார்கிட்ட போகணும்? அல்லாட்ட தான் போய் என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் மூசாவை ஆதம் வென்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தியை பார்ப்போம். அவ்வளோ பெரிய அறிவாளிய ஒரு நிமிஷத்துல வழிகெடுத்துட்டு போயிட்டாங்க. எதில் வழிகெடுத்தான்? உள்ளத்துதான். மனுஷன் உள்ளத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆசை. அதுதான் விசுவாசம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு தங்க ஆள் ஒரு ஓடாலும் பத்தாது, இன்னொரு ஆள் ஓடாதான்னு கேட்பாங்க இல்லைங்களா? எவ்வளவுதான் செல்வம் கொடுத்திருந்தாலும் பத்தாது என்ற உள்ளம் இருக்குதா இல்லைங்களா? அதை கட்டுப்படுத்துறது தான் மனுஷனுடைய. அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுப்பான். ஹதீஸ், அதாவது அந்த தஃப்சீர் விளக்கும் போது
போது எப்படி விளக்குவாங்க, ஆளுங்களுக்கு விளக்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயின் ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா ஒரு செயினை போட்டுருவான் ரோட்டில். அந்த செயினை போட்டுட்டு அந்த செயினை பற்றி நினைப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்தியா எவ்வளோ அழகான செயின், எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செயினத்தை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த செயினை தொற்று வரைக்கும் தான் உங்கள் பேச்சை கேட்கும். நீங்கள் ஒரு வேளை அந்த செயினை தொட்டுட்டீங்க, அவன் தூக்கி உங்கள் கழுத்தை போட்டு இழுத்துட்டு போயிடுவான். அவன் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும். அப்ப அதை கட்டுப்படுத்துறது யாருடைய வேலை இருக்கு? நம்மளுடைய வேலை தானே. அப்ப நம்ம உள்ளத்தை நாம் தான் தூய்மைப்படுத்த வேண்டும். நல்லதை விட கெட்டது தான் அதிகமா வரும். அதானே இந்த உலகத்துல தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, அவர் மீது அதிகமா பாசமா இருக்குமா? யாரு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி அடுத்தவர்களை இழிவாக பேசுகிறார்களே அவர்களை பத்தி சிந்தனை வருமா? யோசிச்சு பாருங்க. பாய் ஒருத்தர் இருக்கிறார், வாங்க போய் தொழுவோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் மீது அதிகமா பாசமா இருக்குமா? யாரு பக்கத்துல போய் உட்கார்ந்து அடுத்தவர்களை பலா கழுவாங்களோ புறம் பேசலாங்களோ அவங்களோட பழகுவோமா? யார் நம்மளுடைய உள்ளத்துல செய்த தப்பு நல்லவங்கள மாதிரி காட்டுறான்? அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ரத்த நாணங்கள் எல்லாம் போடும். ஷைத்தான் எங்க போறான்? ரத்த நாணத்துல பின்னிட்டு இருக்கான். அப்ப அதை கட்டுப்படுத்துவது யாருடைய? அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். ரப்பனா லா துஸ்லி குலூபனா பஅத இத ஹதைதனா. இறைவா, எனது உள்ளத்தை புரட்டக்கூடியவர் 2 விரல்ல வச்சிருக்கான். நம்மளுடைய உள்ளத்தை 2 விரல்ல வச்சிருக்கிறான். நாடிய பகுதிக்கு பரட்டிடுவோம். அப்ப நாம் அதிகமா எப்படி கேட்கணும்? இறைவா, என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பக்கம் சீராக்குவாயாக. இந்த பொழுதியை விட்டு தடம் போடாமல் இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயா. யார் கேட்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. எப்படிலாம் பிரார்த்தனை கேட்டாங்க தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனையில கேட்பாங்க, இறைவா, நான் மனிதன், வெளிப்படையான சில விஷயங்களை நான் கட்டுப்படுத்தி இருந்துருவேன். ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வராங்க, அவர் ஒரு தரைக்குறைவான வார்த்தையை பேசிட்டாங்க, அதனால திட்டிட முடியுமா? பொது சபையில ஒண்ணு வேணாம். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருப்பான். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது யூத மதத்தை சார்ந்தவர் வந்து முகமதே அப்படின்னு கூப்பிடுவார். யாருமே அப்படி கூப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாங்க. அப்ப சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடுங்க, வெட்டி போடுறான் அப்படின்னாங்க. ஏன் யூத அழகா கேட்பாரு, என்னைய வெட்ட வர, என்ன ஏன்பா வெட்ட வர அப்படின்னு கேட்பாரு. ஏன் பேரை சொல்லி கூப்பிடுற? பேருங்கிறது கூப்பிடுறது தான்ப்பா. அந்த யூத மதத்தில் ஒரு அழகா கேட்பாரு, பேருங்கிறது கூப்பிடுறது தானே. அப்ப முகமது அவங்க பேர் தானே, அதை சொல்லி தானே நான் கூப்பிட்டேன், ஏதோ தப்பா ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, அமைதியா விடுங்க, கரெக்டாக தானே சொன்னாரு. ஒரு பொது வெளியில ஒரு பொது சபையில் அப்படி பேசினா நம்ம ஒத்துக்குமா? யாருடைய மனசை ஏற்றுக்காது. அப்ப வெளிப்படையான விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கட்டுப்படுத்தி இருந்துக்குவாங்க. ஆனா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அதைத்தான் அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை கேட்கிறாங்க. இறைவா, மனிதங்கிற அடிப்படையில நான் வெளிப்படையா செய்வதை நான் கட்டுப்படுத்தி இருந்துவேன். உள்ளத்தில் சில சங்கடங்கள் வருகிறது, தவறு வருது. அப்ப நான் என்ன செய்யறது? நீ தான் எனக்கு பாதுகாப்பு தரணும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை கேட்டார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் உள்ளத்தை கட்டுப்படுத்திட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவன் தப்பான பாதைக்கு போக மாட்டான், தவறான சிந்தனை பக்கம் வர மாட்டான். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த உலகத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பது ஏற்றுறீங்களா? நோன்பு கேடயமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனை தவறான வழியின் பக்கம், தவறான சிந்தனையின் பக்கம் செல்லாமல் தடுப்பது ஏற்றுறீங்களா? தொழுகை. ஒரு தொழுகைக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனுடைய உள்ளம் தூய்மைப்படும். அதுக்கு தான் நபிசாசம் சொன்னாங்க, ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு இருக்கு, அதுல 5 முறை ஒருத்தர் குளிக்கிறாரு. அவர் உள்ளத்துல அழுக்கு இருக்குமா, மேனியில் அழுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அழுக்கு இல்லைன்னா சந்தோஷம் தானே. அது மாதிரி ஒரு 5 வேளை தொழுதுட்டாருன்னு சொன்னாங்க, உள்ளத்துல சங்கடம் இருக்காது, தப்பான எண்ணம் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய
இடங்களில் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளால் மனிதங்கிற அடிப்படையில் வெளிப்படையான சில காரியங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்து விட முடியும். உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய விஷயத்திற்கு அல்லாவிடத்தில் நான் அதிகமாக பாவமன்னிப்பு பெற வேண்டும், அல்லாவிடத்தில் என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி வையாள் என்று அதிகமாக பிரார்த்தனை கேட்டு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளமாக அல்லாஹ் ஆக்கிய முடிவாக என்று சொல்லி இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால், சில தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. வாணியம்பாடியில் ஒரு மாற்று மத சகோதரர் 1 கிராம்ல வெயிட், 1 கிராம் வெயிட்டில் ஒரு வாஷிங் மிஷின் தயாரிச்சிருக்கிறார். அது கின்னஸ் ரெக்கார்டில் என்ன செய்யறாங்க, போடுவதை பார்க்க முடியுது. அப்போ இந்த செய்தி ஒரு பெட்டி செய்தியா, ஒரு ஃபாஸ்ட் நியூஸ் போகல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதே காட்பாடியில், வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியில் இருந்து சென்னை வரைக்கும், தேனாம்பேட்டை வரைக்கும் ஒரு வடமாநில தொழிலாளி அடித்து என்ன செய்யறாங்க, சில இளைஞர்கள் ரீல்ஸ் போட்டதை போட்டு அதுலேயும் நிறைய பொய்யான செய்தி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கலாம், அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, போடுறாங்க இல்லைங்களா. அப்ப உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகவில்லை. இதை நான் சொல்லல, அவர்களை விசாரித்த வடக்கு மண்டல டிஐஜி, காவல்துறை டிஐஜி சொன்ன வாக்குமூலம், அவர்தான் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டான்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, பரிசோதனை பண்ணதுல அது இல்லை என்பதுதான் தெரிய வந்தது என்று செய்கிறார்கள். அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்ப எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் இருந்து, அதாவது அந்த வளரக்கூடிய அந்த பருவத்தில் இருந்து அந்த ரீல்ஸ் மோகம், அதாவது எப்படி ஒரு பாட்டு போட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் ஆடுறது, வாய்ஸ் டப்பிங் கொடுப்பது, இந்த மாதிரி வேலைகளை அவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பட்டாக்கத்தி வச்சு அதையும் கேட்கிறாங்க காவல்துறை, எதுக்கு பட்டாக்கத்தி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய சேஃபுக்காக, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, அவங்க சொன்னதை எல்லாம் பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய நிலைமை என்பது அப்படிதான் இருக்குது. இந்த ரீல்ஸ் மோகம் என்பது அவர்களை தவறான வழியின் பக்கம் இழுத்து செல்கிறது. எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு போயிட்டு வரோம்னா, நான் ரீல்ஸ் போட்டுருக்கேன் அப்படிங்கிறான். காலேஜ் வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒரு படத்தை போட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு பின்னால் உட்காந்து இந்த டப்பிங் பண்றது, பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது நடக்கிறதா. சில நல்லதும் இருக்கிறது, சில நல்ல விஷயங்கள், தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ரீல்ஸ்கள் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்கள், கபரை பற்றி பேசக்கூடிய சில ரீல்ஸ்கள் எல்லாம் போறாங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் பயனுள்ளது அதிகமாக இருக்கிறதா, பயனற்றது அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் பயனற்றதுதான் அதிகமாக இருக்கிறது என்பதை முடிகிறது. பாருங்க, அப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அதை சர்வ சாதாரணமா செய்யலாம். சாதாரண ஒரு போன் வச்சிருக்கிறான், ஒண்ணு வேணாம். இந்த இந்தியாவில் சில தினங்களுக்கு முன்னால் ஆப்பிள் போனு லான்ச் பண்ணான், புது லான்ச் வெளியிட்டான் மும்பையில், அடிச்சுட்டு உருட்டாங்களா இல்லைங்களா. அதை வாங்குறதுக்குங்க வெள்ளிக்கிழமை எவ்வளவு கூட்டம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு கூட்டம் நிற்கிது. சாதாரண ஒரு போன், அதனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறான்னா, பாப்பு எப்படி வேணாலும் போட்டு அவன் மௌத்தானாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ஃபீல்டு, எனக்கு ஒரு ஐபோன் எனக்கு வந்துடணும், அவர் மௌத்தானாலும் பண்ணலாம், ஆட்டை விட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க உள்ள இளைஞர்கள்ங்க. அப்ப நல்லதின் பக்கம் அதிகமாக செல்கிறார்கள், கெட்டதின் பக்கம் அதிகமாக செல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கெட்டதுதான் நல்லது போட்டு தெரியுது. நல்லது ஒண்ணு வேணாங்க, நம்மளே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காலைல வாட்ஸ்அப் பார்த்தோம்ல, பார்க்கும்போது இன்னைக்கு குர்ஆன் வசனத்தை எத்தனை பேர் படிச்சோம், வாட்ஸ்அப் தான் வருது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது, அதை இன்னைக்கு காலைல ஒரு குர்ஆன் வசனம் வச்சிருந்தாரு பாரு, வாட்ஸ்அப்ல போட்ட அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படியா எதோ வந்துச்சு அப்படின்னு கட்டி விட்டு போயிடுது. அப்படிதானே? அதே ஒரு கெட்ட விஷயத்தை கொடுங்க, இன்னைக்கு நம்ம கருப்பூர்ல ஒரு வெடிவிட்டாங்க அப்படி போடுங்க, யார்
வெட்டுனா, எதுக்கு வெட்டுனா, ஏன் வெட்டுனா, அவனுக்கு இவனுக்கு என்ன பார்க்க, இவன் ஒரு உலகத்துற மாதிரி உள்ள பூந்து எல்லாத்தையும் டீட்டெயில் கட் பண்ணி சொல்லி கொடுப்பான். அவன் அவனுக்கு வெட்டிவிட்டான். இது நமக்கு தேவையா? நமக்கு என்ன தேவையோ தானே எடுக்கணும். அப்ப நல்லதின் பக்கம் செல்கிறார்களா, கெட்டதின் பக்கம் செல்கிறார்கள் என்றால் கெட்டதின் பக்கம் தான் அதிகமாக செல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு நிறைய உதாரணங்களை நாம் எடுத்து சொல்லலாம். நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலே அதற்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், எதை பார்க்க கூடாது என்பதை நாம் தான் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். பிள்ளைங்களா பாவம் ஒன்றும் தெரியலங்க, நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிறீங்க, ஏன்னா அவங்க உண்மை தெரியாம தான் எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. மார்க்கை பத்தி தெரியும். அதுவும் புதுசாக கேளுங்க, எத்தனை வசனம்டா? வசனமா அப்படின்னு என்ன போய் கேட்கலாம். அந்த அளவுக்கு அறியாமை இருக்கிறான் பிள்ளை, தெரியும். நம்ம பிள்ளை தான். அதுக்கு சொல்ல உட்காந்து சொல்லி கொடுத்தோங்க. நைட்டு தூங்கும் போது என்ன ஓதணும், உடனேத்தான் சொல்லி கொடுக்கணுமா? அப்ப பிள்ளை மட்டும் தப்பா போறோம், அச்சத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, பாக்கியாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, போன் எடுத்தாதான் இது பண்றான், போன் எடுத்தாதான் வீட்டுக்குள்ள பிள்ளைங்க 3 வயசு பிள்ளைக்கு போன் கொடுத்தா சொத்தே கொடுக்குறோம். அப்புறம் போன் எல்லாத்தையும் அது சொல்லுவாங்கல்ல பழமொழி தமிழ்ல, தொட்டில ஆட்டி விட்டுருவாங்க, கிள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவன் கையில போனை கொடுக்குறதே பெற்றவங்க தான். கொடுத்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறான், சாப்பிடும்போது போன் கொடுக்கிறான்னா அப்ப யார் காரணம்? நாம தான். அப்ப கெட்டதுக்கு தான் நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறோம் என்பதை என்ன விலகி கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிவார் என்று சொல்லி இன்னொரு உரையை பிடித்து கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.